அக்ஷய் குமார் அப்படின்னு சொன்னது நீங்கள் எல்லாரும் பாலிவுட்டுக்கு போயிடக்கூடாது. தயாரிப்பாளர் அக்ஷய் குமார் அப்படின்றது தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஃபசில் ஜோசப் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு? கிட்டத்தட்ட 30 திரைப்படங்கள் நடிச்சாச்சு. மின்னல் முரளி உள்ளிட்ட ஒரு 3 திரைப்படங்களை அவர் இயக்கியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நிறைய படங்கள் அவர் நடிச்சுட்டு மட்டுமே தான் இருக்காரு. மலையாளத்திலேயே அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சக்ஸஸ். அதை அப்படியே தமிழில் டப் பண்ணாலும் இங்கேயும் பார்க்குறாங்க. அப்படி தான் நிறைய திரைப்படங்களில் தமிழில் நிறைய திரைப்படங்கள் அவருடைய படங்களாக ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஃபசில் ஜோசப் ஏன் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பராசக்தி படம் மூலியமா ஒரு கெஸ்ட் ரோலில் மட்டும் ஃபசில் ஜோசப் வந்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற திரைப்படத்தில் நாயகனாக நடிக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டா, இப்போ தயாரிப்பாளர் லலித் குமாரோடைய மகனான அக்ஷய் குமாரோடைய நடிப்பில் ராவடி அப்படின்ற ஒரு படம் உருவாகுது. அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஃபசில் ஜோசப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டுவல் ஹீரோ சப்ஜெக்ட், அதனால 2 ஹீரோஸ் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய காமெடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாகுது. அந்த படத்துக்கு உண்டான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டை முடிச்சு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இது முழுக்க தமிழ் திரைப்படமாக தான் உருவாகுது. ஆனால் ஃபசில் ஜோசப்க்கு மலையாளத்தில் மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை மலையாளத்தையும் மார்க்கெட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வாவல்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ராஜு சேகர் அப்படின்றவர் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமாக 5 ஹீரோயின்ஸ்பா 5 ஹீரோஸ்பா அப்படின்ற மாதிரி படத்தை அப்படியே கலர்ஃபுல்லாக நிறைச்சிருக்காங்க. இந்த படம் 5 காதல் கதையை பற்றி சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதில் வாவல்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் யாருமே இப்போ வரைக்கும் இப்படி ஒரு டைட்டில் யோசிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக வந்துருச்சு. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு 5 ஹீரோயின்ஸ் 5 ஹீரோஸ் இவங்களை வச்சு தனித்தனி இண்டிவிஜுவல் கதையாக உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே படத்தை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா, இல்லை இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக வரப்போதா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஆனால் சீக்கிரமாகவே இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2023ல் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் இந்த அனிமல் அப்படின்ற படம் மட்டும் வசூல் ரீதியாக அப்படியே டாப்பில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ரன்வீர் கபூருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருந்துச்சு. ராஷ்மிகா மந்தனா இதில் நடிச்சிருந்தாங்க, திருப்தி திம்பி நடிச்சிருந்தாங்க. இப்படி இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களாக இருந்தாலும் வசூல் ரீதியாக பார்க்கும்போது இந்த படம் ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அடுத்த திரைப்படத்தை, அதாவது இந்த படத்துடைய அடுத்த பார்ட்டை எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே சந்தீப் ரெட்டி வாங்கா இந்த திரைப்படத்தை டெஃபினட்டாக எடுப்பார், அதில் சந்தேகமே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இடையில பார்த்தோம்னா ஸ்பிரிட் அப்படின்ற படத்தில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. ஆனால் அடுத்தடுத்து தான் இந்த படத்தை தான் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லைப்பா எனக்கு ஸ்பிரிட் படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால, ஏன்னா அந்த படம் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கும். அதனால் இந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்பிரிட் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க பிரபாஸோடைய நடிப்பில். ஆனால் அனிமல் படத்துடைய 2ஆம் பாகம் 2027ல் உங்களை பார்க்க வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனிமல் பார்க் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்களாம். இந்த படத்தில் வில்லனா ரன்வீர் கபூரே நடிக்க போகிறாராம். 2 ரோலில் நடிக்க போகிறாரு இந்த படத்தில். அதனால் வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நடிக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுலேயே கற்றுன்னு கத்தியிருப்பாங்க. நம்ம தமிழ் எப்படி சிங்கம் படம் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு கற்று அந்த படத்துலையும் இருக்கும். சரி, இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய வசூல் சாதனையை 2027ல் படைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம். இப்போ 14 ரிலீஸ் ஆன திரைப்படம் வா வாத்தியாரே அப்படின்ற படம். அந்த 14th ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பெருசாக எல்லாரும் போய் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால், பார்த்தவங்க எல்லாரும் கார்த்தி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த படம் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி, படம் பார்த்தா படம் நல்லா தானேப்பா இருக்குது அப்படின்றாங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படம் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே போய் தான் ஆடியன்ஸ் ஏமாறுறாங்களே தவிர்த்து, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் பார்க்குற படம் நல்லா இருக்குது, நல்ல படம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் செட் ஆயிடுது. அதனாலேயே இந்த வாவாதியார் திரைப்படம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது புரியாமல் இருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தை 1 மாதம் கழிச்சு OTTயில் ரிலீஸ் பண்ணுன்றது பிளானாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் 20 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி OTTயில் 28ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு போட்டதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. சரி, இந்த படத்தை வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமாக பயன்படுத்துகிறாங்களோ. வாவாதியார் படத்துக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இப்போவே OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ படத்தில் அந்த ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தாது ஆடில் சம்பாதிச்சலாம் அப்படின்ற மாதிரி OTT நிறுவனம் பிளான் பண்ணியிருக்கு போல். அந்த தாக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் 28ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாவாதியார் திரைப்படம் OTTயில் ஒரு நல்ல ஸ்ட்ரீம்லைன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. போக தான் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.